அனைவருக்கும் வணக்கம். இயல் 3ல் விருந்து போற்றுதும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கொஸ்டின்ஸை வந்து ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த செய்யுள் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று அன்பு பாராட்டுதல் தான் விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று அன்பு பாராட்டுதல் விருந்தோம்பல். விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து விருந்தை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு கேட்டாங்கன்னா விருந்தே புதுமை என்கிறார். திருவள்ளுவர் வந்து திருக்குறளுக்கு இல்லறவியலுங்கிறதுல ஒரு அதிகாரத்தையே வந்து இந்த விருந்தோம்பலுக்காக அமைத்திருக்காரு. அதில் அவர் மெயினாக எந்த குறளில் சொல்லியிருக்காருன்னா மோப்பக்கொழியும் அணிகம் அப்படிங்கிறத திருக்குறள் வந்து விருந்தோம்பலுங்கிற அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை இந்த மோப்பக்கொழியும் அனிச்சம் அப்படிங்கிற குறள் மூலம் நம்ம வந்து எப்படி விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் வந்து விளக்கியிருக்கார் அப்படிங்கிறத இந்த குறள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. விருந்தோம்பலை வந்து எந்த இயலில் சொல்லியிருக்காங்கன்னா இல்லறவியலில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்கொழியும் அனிச்சம் அப்படிங்கிற குறள் மூலம் அவர் வந்து எளிதாக அழகாக விளக்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், கோவலனை பிரிந்த கண்ணகி வந்து கோவலனை பிரிந்ததை விட அந்த விருந்தினரை வந்து போற்ற முடியலையே அப்படிங்கிறதுக்காக தான் வருந்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து இதை பற்றி கூறியுள்ளார். அடுத்த 9th ஒன் பாருங்கள், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிடுகிறார்னா கம்பராமாயணத்தில் சொல்கிறாரு. தனித்து உண்ணாமை வந்து தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. இதை வந்து புறநானூறு வந்து விளக்கியிருக்கு. அந்த புறநானூரில் வந்து எந்த பாடல் அப்படின்னா, உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அதாவது அமிர்தமே கிடைச்சாலும் தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தனித்து உண்ணாமை அப்படிங்கிற முக்கியமான ஒரு கான்செப்டில் புறநானூறு நூலில் கடலுள் வாய்ந்த இளம்பெரு வழுதி வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. இப்போ தனித்து உண்ணாமையை பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா புறநானூறு. தனித்து உண்ணாமை புறநானூறு. யார் சொல்லியிருக்காங்க? கடலுள் வாய்ந்த இளம்பெரு வழுதி. அடுத்து எத்தனை அடி நடந்து சென்று விருந்தினர்களை வழி அனுப்பினார்கள்னா 7 அடி. அதை நம்ம எந்த நூல் மூலம் தெரிஞ்சுக்கிறோன்னா புறநானூற்றுப்படை. எந்த வரிகள்னா காலின் 7 அடி பின் சென்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருந்தினர்களை வந்து 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வந்து 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூற்றுப்படையில் காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிற வரிகள் மூலம். சரிங்களா? அல்லில் ஆயினும், அதாவது அல்லில்னா நடு இரவு ஆயினும், நடு இரவு விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடுவதை வந்து எந்த நூல் சொல்லுதுன்னா நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்தினரின். அடுத்தது பாருங்கள் 14, அல்லில் ஆயினும், அதாவது நடு இரவு ஆயினும். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடுவது அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிற லைன்ஸ் மூலம் நற்றிணைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ நடு இரவினர் வந்து விருந்தினர் வந்தாலும் அவங்கள வரவேற்று உபசரித்து உணவிடணும் அப்படிங்கிறத எந்த நூல் சொல்லியிருக்குன்னா நற்றிணை. எந்த வரிகள் அப்படின்னா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நடு இரவில் வர விருந்தினர்களை பற்றி கூறினது நற்றிணை. நடு இரவு நற்றிணை அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது அதாவது வந்து நம்மக்கிட்ட பொருளே இல்லாட்டினாலும் விருந்தினருக்கு வந்து எப்படி வந்து விருந்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து புறநானூரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தானியம் ஏதும் இல்லாத நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த திணையை வந்து உரலில் இட்டு விருந்தினருக்கு விருந்தளிப்பதை பற்றி எந்த நூல் கூறியிருக்குன்னா புறநானூறு. அதே மாதிரி முந்திர நாள் வந்த விருந்தினரை பேண வந்து இரும்பினால் செய்த பழைய வாளை வந்து பணயம் வைத்தல். மறுநாள் விருந்தினர் வந்தாங்கன்னா கடுங்கோட்டு சீரலை ஆலை வந்து பணயம் வைத்து விருந்தளிப்பது. இந்த செய்திகளை கூறினதும் புறநானூறு. இது 2 வந்து புறநானூறு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
இது எல்லாமே நம்ம லெசனில் தெளிவாக குழப்பாத வகையில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெய்தல் நிலத்தவர் வந்து எப்படி விருந்தளிப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுப்பர் அப்படிங்கிறத வந்து எந்த நூல் சொல்கிறாங்க அப்படின்னா சிறுபானாற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. இல்லத்தில் இரவில் கதவை மூடும் முன்பு யாரேனும் உள்ளீர்களா என கேட்கும் வழக்கம் இருந்தது இல்லையா? இதை வந்து எந்த நூல் மூலம் தெரிஞ்சுக்கிறோன்னா குறுந்தொகை மூலமாக. பலர் புகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உள்ளீரோ அப்படிங்கிற லைன் மூலமாக இல்லத்திற்கு கதவை வந்து வாசற்கதவை மூடுறதுக்கு முன்னாடி யாரேனும் உள்ளீர்களாங்கிற கேட்குற வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத குறுந்தொகை நூல் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க கூடுதலாக கொடுத்த இட்லி அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் வருது இல்லைங்களா? இதை எழுதினவர் யாருன்னா அம்சப்பிரியா. விருந்தளிப்பது குறைந்ததால் வந்து சத்திரங்கள் வந்து பெருகிவிட்டன. தமிழ்நாட்டில் வந்து எந்த இலைக்கு தனித்த இடம் உண்டுன்னா வாழை இலைக்கு. வாழை இலையில் வந்து மருத்துவ பயன்கள் உள்ளன. வாழை இலையை வந்து எப்படி பரிமாறணுன்னா, வாழை இலையோட இடது பக்கம் வந்து குறுகலான, அதாவது வந்து நம்மளோட இடப்பக்கத்தில் வந்து குறுகலான பகுதியையும் நம்மளோட வலப்பக்கத்தில் வந்து விரிந்த பகுதியும் வச்சு மாதிரி வாழை இலையை வந்து போட்டு தான் பரிமாறுவாங்க. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்மளோட இடப்பக்கத்தில் வந்து இந்த நுனிப்பகுதி குறுகலான பகுதி வரணும். நம்மளோட வலது பக்கம் வந்து விரிந்த பகுதி வரணும். அந்த இடது ஓரத்தில் வந்து உப்பு ஊறுகாய் ஸ்வீட்டெலாம் வைப்பாங்க. வலது பக்கம் வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து காய்கறி கீரை கூட்டெலாம் வைக்கணும். நடுவில் வந்து சோறு வைக்கிறாங்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வந்து வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இந்த கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து இதை எப்படி சொல்கிறார் விருந்தோம்பலை அப்படின்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே அப்படிங்கிறத கம்பராமாயண மூலத்தில் கம்பர் வந்து விருந்தோம்பலை பற்றி கூறுகிறார். இப்போ பார்த்த இல்லைங்களா, அதோட மீனிங் தான் அது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். இதோட பாடல் வரிகளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிறத கலிங்கத்து பரணியில் வந்து ஜெயங்கொண்டார் வந்து அதை வந்து ஒரு முகமலர்ச்சியை வந்து ஓமையாக்கி கூறியிருக்காரு. அது கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கு. கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கி கூறியுள்ளார். சரிங்களா? இதோட வந்து விருந்து போற்றுதலும் அந்த லெசன் முடியுது. அதுக்கப்புறம் காசி காண்டம் பார்த்துட்டு இதை ஒரு கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம்.